என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பழனி மலை உச்சியிலே பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு சொக்கம்பட்டி காட்டுக்குள்ள கரும்பு வெட்டும் காளைகளா கட்டெரும்பு காயப்படாம கணுக்கணுவா பார்த்து வெட்டு. இந்த ஊரில் எப்பவுமே கெட்டதே நடக்காதுடா. இங்க எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா. இந்த ஊரில் எப்பவுமே கெட்டதே நடக்காதுடா. இங்க எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா. வெட்டுறவன் வெட்டுனா தித்திக்கின்ற கரும்பு, குத்துறவன் குத்துனா ரத்தம் கொட்டும் உடம்பு. வெட்ட வெட்ட வாழையாவும் கொட்ட கொட்ட தேனியாவும். கவலைப்பட மாட்டோம், கஷ்டம்னு வந்தா நடைய கட்ட மாட்டோம். இந்த ஊரில் எப்பவுமே கெட்டதே நடக்காதுடா. சின்ன முங்குபெத்தான்பட்டி என்கிற சின்ன முங்காம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் சித்தூர் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிதான் சின்ன முங்காம்பட்டி. இந்த சின்ன முங்காம்பட்டியில் கிட்டத்தட்ட 20 குடும்பங்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றனர். பல தலைமுறை கண்ட ஊர் இந்த ஊர். இந்த ஊரின் மிக சிறப்பு அம்சமே இங்கு உள்ள கோயில்களும் மற்றும் வளங்களும் தான். இங்கு கிட்டத்தட்ட 10 கோயில்களுக்கு மேல் உள்ளன. அதில் மிகவும் சிறப்பு அம்சம் கொண்ட கோயில்கள் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ விநாயகர் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில். இதுபோக முனியாண்டி திருக்கோயில், அதுபோக காவல் தெய்வங்கள் திருக்கோயில்கள் உள்ளன. இந்த ஊரில் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாள் அன்றும் அதேபோல் மாசி மாதம் தை மாதம் அதேபோல் வைகாசி மாதமும் கோயில்களுக்கு சாமிக்கு தரிசனம் செய்து மக்கள் அனைவரும் விழாக்கோலம் பூண்டு அனைவரும் வேற்றுமை இருந்தாலும் ஒன்றுபட்டு
மகிழ்ச்சியாக திருவிழாவை கொண்டாடுவார்கள். ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த ஊரின் விழாக்கள் அனைவராலும் கொண்டாடப்படுவது என்பது ஒரு சிறப்பு அம்சமாகும். மேலும் இந்த ஊரில் பல தொழில் அதிபர்களை உருவாக்கியுள்ளது. அதேபோல் படித்த இளைஞர்களையும் உருவாக்கியுள்ளது. அரசு வேலைவாய்ப்பையும் உருவாக்கியுள்ளது இந்த ஊர். இப்படிப்பட்ட இந்த ஊரினுடைய செல்வங்களையும் கோயிலுடைய சிறப்பு அம்சங்களையும் நம்மளுடைய ஊர் பொதுமக்கள் பின்வருமாறு ஒவ்வொரு ஊராக தங்களுடைய விளக்கங்களை தெரிவிப்பார்கள். நாங்கள் முடிந்தவரை மன்றம் சார்பாக அனைத்து ஊர் பெரியவர்களிலும் மற்றும் உறுப்பினர்களையும் வீடியோ தொகுப்பை ஒன்றை இணைத்துள்ளோம். இதில் எவரேனும் விடுபட்டிருந்தால் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. விடுபட்டிருந்தால் அவர்கள் எங்களை மன்னித்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன் வைக்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய ஊரினுடைய மொத்த தொகுப்பு. இனி நம்முடைய ஊர் வளத்தையும் செல்வத்தையும் பற்றி விரிவாக பின்வருமாறு நாம் காண்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகுடேஸ்வரன். சின்னமங்காமட்டிலேருந்து பேசுகிறேன். என்னோட 7வது தலைமுறை. இதில் வந்து 7வது தலைமுறை கோயில், காளியம்மன் கோயில், விநாயகர் கோயில், முருகன் கோயில் இந்த ஊரில் எல்லாம் இருக்குது. சிறப்பாக இருக்குது. இளைஞர் பசங்க வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊரில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கோம். அதுக்கு நீங்களும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நமது ஊர் ஸ்ரீ மங்காமட்டி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நாட்டாவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஊர் மங்காமட்டி பல தலைமுறை கண்ட ஊர். நமது ஊர் நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த ஊர். நமது ஊர் பெரும் பாக்கியம். இந்த ஊரில் நாம் பிறந்ததற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நமது ஊரிலே ஸ்ரீ காளியம்மன் கோவில், ஸ்ரீ பாலமுருகன் கோவில், ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் 3 கோவில்கள் உள்ளது. காவல் தெய்வமாக முனியப்பன் கோவில் 2 கோவில்கள் உள்ளது. முடிமுனியாண்டி கோவில் உள்ளது. இந்த கோயிலை வணங்கினால் நமக்கு எப்பொழுதுமே நினைத்த வரம் கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். அனைவரும் வந்து நமது காளியம்மனை வணங்கி நல்ல வரம் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். மேலும் நமது ஊரிலே விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம், மேலும் 7 மைல் இளைஞர் நற்பணி மன்றம் இயங்கிக் கொண்டு உள்ளது. இந்த மன்றத்திலே நமது இளைஞர்கள் நிறைய பேர் செயல்படுகிறார்கள். இளஞ்சிங்கங்கள் போல் செயல்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வருகிறார்கள். அதற்கு தகுந்தாற் போல சிறப்பு பரிசுகள் கொடுக்கிறார்கள், அன்னதானம் வழங்குகிறார்கள். இன்னும் நிறைய நம் ஊர் மக்களுக்காக நிறைய செய்கிறார்கள். அவர்கள் நம் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஊக்கப்படுத்தி அவர்களை வளர்ச்சிப்படுத்துவோம். மேலும் நம்ம ஊரில் மரக்கன்றுகள் நட்டுள்ளவர்கள், அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். மேலும் நமது ஊரிலே நமது கோயில்களில் சிறப்பு திருவிழா நடக்கின்றது. திருவிழாவிற்கு அங்கே இருக்கும் நமது ஊர் பொதுமக்கள் இடைவிடாது ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் சின்னமங்காம்பட்டியை சேர்ந்தவர் நான். என் பேர் ரங்கராஜ், ரங்கராஜ். அதாவது எங்கள் ஊரில்
ஸ்ரீ காளியம்மன் கோயில், ஸ்ரீ விநாயகர் கோயில், ஸ்ரீ முருகன் பாலதண்டபாணி கோயில், அனைத்து கோயில் கட்டி எல்லாம் சிறப்பாக சாமி கும்பிட்டு வர்றோம் வருஷந்தோறும். ரெண்டாவது, நம்ம ஊரில் சிறப்பம்சம் என்னென்னு கேட்டால், ஆரம்பத்திலேருந்தே ஊரை பெருசாக்கி நல்லபடியாக கொண்டு வரணும், ஊரை விரிவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி செய்துட்டு வர்றோம். இது வரையிலும் வெளியூர் இருக்கிற எல்லாருமே நம்ம ஊரில் வந்து சாமி கும்பிட வரணும், விழாவில் அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சி அனைவரும் வரணும். ஊருக்காரங்க சேர்ந்தவங்க, சின்ன முகாம்பட்டி சேர்ந்தவங்க எங்கே இருந்தாலும் அவசியம் முகாம்பட்டியில் விசேஷத்துக்கு வந்து கலந்துக்கணும், சாமி கும்பிட வரணும்னு ஆசைப்படுங்க. ஊர் பெருசாக்கணும், ஊரில் இருக்கிற மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்கு நான் உறுதியாக இருப்பேன். நன்றி கூறுகிறேன். வணக்கம். எல்லாரும் வணக்கம். சின்ன முகாம்பட்டி வசிக்கிறேன். என் பேர் கண்ணையன். நமது சின்ன முகாம்பட்டியில் ஊர் பொதுமக்களும் இளைஞர் மன்றமும் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ஊர் திருவிழாவும் நல்ல சிறப்பாகவும் நடத்தி கொள்ளவும், காளியம்மனும் விநாயகரும் முருகனும் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நல்லபடியாக ஆறுதலாக திருவிழாவும் நடக்கணும். அதே மாதிரி ஊர் பொதுமக்கள் அனைவரும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, ஊரை ஆக்கணும், வீடு பெருக்கணும், தினத்தொகை பிள்ளைகளும் நல்ல வளர்ச்சி அடையணும், நல்லபடியாக எல்லார சேவைகளையும் நல்லபடியாக வாழ வேண்டும். என் பேர் சுப்பிரமணி. கோயில் பூசாரி, முருகன் கோயில், பாலமுருகன் கோயில், காளியம்மன், விநாயகர், முனியாண்டி கோயில்கள் 10 கோயில்கள் இங்கே முகாம்பட்டியில் செயல்பட்டு வருகிறது. மக்கள் போடணும், மக்கள் சிறப்பாக விசேஷங்கள் காளியம்மன் கும்பிடுவோம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், இது திருநாள் இதெல்லாம் கொண்டாடிட்டு வர்றோம். மக்கள் செயல்படுத்தி மக்கள் இளைஞர் மன்றம் சம்மந்தப்பட்டிருக்கு. இளைஞர் மன்றம் ஒத்துழைப்பு எங்களுக்கு செய்து வருகிறார்கள். நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எங்கள் ஊர் சின்ன மொங்காம்பட்டியில் நாங்கள் இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் கோயில் விசேஷங்கள் எல்லாம் நாங்கள் நடத்திட்டு வரோம். காளியம்மன் கோயில், விநாயகர் கோயில், பாலமுருகன் கோயில், இதையெல்லாம் விசேஷம் நடத்தலாம். பாலமுருகன் கோயிலில் பங்குனி உத்திரத்துக்கு, தைப்பூசத்துக்கு திருவிழா நடத்துகிறோம். காளியம்மன் கோயில் வைகாசி மாதம் பெரும் திருவிழாவை நடத்துகிறோம். இதையெல்லாம் வெட்டி எல்லா சாமி காளியம்மன் கோயிலும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம். இது இளைஞர் சார்பாகவும் செஞ்சுக்கிட்டு வரோம். விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம், ஸ்ரீ மயில் வேலும் மயிலும் இளைஞர் மன்றமாக இதை அவங்களும் நடத்திட்டு வராங்க. பெரியவங்களோட சேர்ந்து அவங்களும் இணைஞ்சு விழாவை சிறப்பித்து நடத்துகிறாங்க. தைப்பொங்கல் டயத்தில் சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டி, பெரியவர்களுக்கு விளையாட்டு போட்டி, அவங்கவுங்க தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டு வச்சு பெரியவங்களையும் நடத்தி கொண்டு வந்துட்டுருக்குறோம். இதை சிறப்பிச்சுட்டு இதை பார்க்குற நம்ம ஊர் மக்கள், வெளியூரில் இருக்கிறவங்க, தெரியாதவங்க நம்ம சின்ன மொங்காம்பட்டியை இன்னும் பிரபலமாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அளிக்கணும். இன்னும் நம்ம எல்லோரும் சேர்ந்தோம்னா இதை விட சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடியும். நீங்களும் எல்லோரும் வாங்க, வந்து கலந்து நம்ம ஊரை இன்னும் பெருசாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாங்களும் இதை விட முயற்சி பண்ணுறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் சுப்பிரமணி. இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தது. சின்ன முகாம்பட்டியில் காளியம்மன் கோயில், முருகன் கோயில், எல்லா கோயிலும் வருஷம் விசேஷங்கள் கொண்டாடுறாங்க. ஊரில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். பெரியவங்கெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். இங்கே வந்து விஸ்வகர்மா இளைஞர் நற்பணி மன்றம்னு சொல்லி இளைஞர்கள்லாம் சேர்த்துருக்காங்க. அவங்க வந்து வருஷம் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. கோயில் விசேஷத்தில் மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் எல்லாருமே ஒத்துழைப்போட இளைஞர்கள் கொண்டு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர் நற்பணி மன்றம் மேலும் வளர எல்லாருடைய இறைவனர்களை வேண்டி மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி தலைமையுடன் கேட்டுக்கொள்ளும். அனைவருக்கும் வணக்கம். நான் சின்னமங்கம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய பெயர் முத்துராஜ். எங்கள் ஊரில் காளியம்மன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது. நல்லா சிறப்பாக வருஷம் முழுவதும் சாமி கும்பிட்றோம். நற்பணி மன்றம் வச்சுருக்கிறோம். அதில் இருந்து எல்லா தேவைகளையும் அவங்க செய்கிறாங்க. இன்னும் சில தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு
உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அதனால் எங்களுக்கு சில நன்மைகளை செய்கிறதுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறதுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். என் பேர் ஜெகநாதன். 20 வருஷமாக அந்த குடியிருக்கிறோம். சின்னமங்காம்பட்டி எல்லா கோயிலும் இருக்குது, எல்லாம் குடியிருக்கிறோம். எல்லாமே பொதுமக்கள் எல்லாம் வராங்க, எல்லாம் சாமி கும்பிட எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறோம். சாமி கும்பிட்றோம், எல்லாம் ஊர் ஒத்துமையாக வேலை செய்கிறோம். இன்னும் ஒத்துமையாக இருக்குண்ணே. நட்பன் எல்லாம் இருக்காங்க, சிறப்பாக வேலை செய்கிறாங்க. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தியாகராஜன். இந்த ஊரில் 40-50 வருஷமாக இருக்கிறேன். எங்கள் ஊரில் 7-8 கோயில் இருக்குது. எல்லாத்துக்கும் கும்பாபிஷேகம் செஞ்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். திருவிழாவெல்லாம் நிறையா செஞ்சோம். எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் எல்லா வீடுகளும் நண்பா முறையில் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் முன்னேற்றத்துக்காக எங்கள் ஊர் முன்னேற்றத்துக்காக நான் பாடுபடலாம்ட்டு இருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஒத்துழைங்க. நல்லபடியாக எல்லாம் எங்கள் ஊரில் வச்சுருக்கணும். எங்கள் ஊரில் மென்மேலும் இன்னும் நல்லபடியாக வரணும். இந்த ஊரில் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என் பேர் நாகமணி. நான் சின்னமங்காம்பட்டியில் வசிக்கிறேன். எங்கள் ஊரில் விநாயகர் கோயில், காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் பெரியவங்களும் எங்கள் கூட எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவசக்திவேல். இங்கே எங்கள் சின்னமங்காம்பட்டியில் 15 வருஷமாக இருக்கிறேன். எல்லோரும் இளைஞர் மன்றம் எல்லோரும் நல்லா செய்கிறாங்க. விளையாட்டு போட்டி அதெல்லாம் வைக்கிறாங்க. ஊரில் கோயில் எல்லாம் நிறைய சிறப்பாக இருக்குது. எல்லோரும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேசன். நம்ம சின்னமங்காம்பட்டியில் கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக நாங்கள் வசித்து வருகிறோம். எங்கள் ஊரில் விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் என்ற மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து மன்றத்தை வளர்ச்சியாக்கி நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இந்த மன்றத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் ஊர் முக்கியஸ்தர்களும் நல்ல அறிவுரைகள் கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். மேலும் சிறந்த வகையில் மன்றம் செயல்படுவதற்கு இன்னும் நமது ஊரை சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும், வெளியில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மன்றத்தின் வளர்ச்சிக்கு இன்னும் உறுதுணையாக இருக்க வேண்டும்னு இந்த காணொலி மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து தலக்கட்டினருமே இனிமேல் ஒற்றுமையாக இருந்து வரும் விசேஷ நாட்களில் நமது ஊர் கோயில்களில், அதாவது காளியம்மன், விநாயகர் கோயில், பாலமுருகன் கோயில், இந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் அனைவரும் கலந்து கொண்டு ஊரில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது இந்த ஊர் மக்களின் ஆசை. வருகின்ற காலங்களில் நமது ஊர் ஒரு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். அதற்கு இந்த விஸ்வகர்ம எழுச்சி இயக்கம் சார்பாக இளைஞர்கள் மிகுந்த ஒரு அக்கறை எடுத்து நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி நம்ம ஊர் பொதுமக்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் இந்த சங்கம் நல்லா இன்னும் விரிவடையணும் அப்படிங்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கணுங்கிறதுல பொதுமக்கள் இன்னும் ஊக்கம் கொடுக்கணும். பெரியவங்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கணும். மற்ற ஊர் இல்லாமல் நம்ம ஊர் இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. இதை நம்ம ஊரை சேர்ந்த அனைவருமே மங்காம்பட்டியில் இல்லாமல் வெளியில் எல்லா பக்கம் இருக்கிற எல்லா பேருமே சேர்ந்து திருவிழா காட்சின்னு வரும்போது எல்லாருமே ஊருக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம ஊரை நம்ம இன்னும் நல்லபடியாக கொண்டுட்டு வரணும். அனைவரும் சேர்ந்து செய்யணுங்கிறது என்னோட ஒரு விருப்பம். அதனால் நீங்கள் யாருமே இதை ஒரு இதாக பார்க்க வேண்டாம், சும்மா ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் பார்க்க வேணாம். இதை நல்லபடியாக எடுத்து செய்யணும்னு நினச்சி இந்த மன்றத்தில் இருக்க உறுப்பினர்கள் அனைவருக்குமே நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். பெரியவங்களும் மற்ற ஊர் வெளியில் உள்ளவங்களும் வரணும். விசேஷம் வந்தால் எல்லோரும் செய்யணும். அப்போ தான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஊர் 300 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாயின அந்த ஊர். இடையில கொஞ்ச நாள் எல்லாமே வெளியில் போனதுனால வீடுகள்லாம் குறைஞ்சி இப்போ மறுபடியும் எல்லாருமே திருப்பி இந்த ஊருக்கே திருப்பி கொஞ்சம் ஓரளவுக்கு இன்றைக்கி வீடுகளாகி இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த இதை நம்ம கொண்டு வந்திருக்காங்க பெரியவங்க, ஊர் பெரியவங்க. அவங்களுக்கு இன்னும் ஊக்கம் பத்தலை. அதனால் நம்ம அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணுன்னா நம்ம கூட சேர்ந்து அவங்கள செயல்படுத்த நம்ம உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிக்கிட்டு இருக்கு.
அதனால் நம்ம இளைஞர்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் சிறப்பாக செயல்பட முடியும். அவங்களோட அறிவுறுத்தலின் பேரில் நம்மளும் நல்லபடியாக நிகழ்ச்சிகளை நடத்தலாம், செய்யலாம். இந்த நம்ம விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணுங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. அதுக்காக எல்லாருமே பாடுபடணும். அவங்க மட்டும் செஞ்சால் பத்தாத வந்து எல்லாருமே இந்த காணொலி பார்க்குற எல்லாருமே நம்ம இனத்துக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்குது, அதையும் காப்பாற்றணும். அதனால் நீங்கள் எல்லாருமே நம்ம ஊரை சேர்ந்த அனைவருமே இனிமேல் விசேஷம் காட்சி திருவிழா போக்குவரத்து எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உள்ளூரில் எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு நினைங்க. அது வந்து நம்ம ஊருக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்குது இனிமேல். ரெண்டாவது அடிப்படை வசதிகள் தேவைகள் இதை பூரா நம்ம பூர்த்தி செய்யணும்னா நம்ம ஊருக்காரங்க எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட தேவைகளை வந்து அரசாங்கத்திலேருந்து கேட்டு பெற முடியும். நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம ஊருக்குள்ள என்னென்ன வசதிகள் தேவையோ அதை பூரா நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பூரா நம்ம ஒற்றுமையாக இருந்து செய்யணும். அதுவும் இல்லாமல் ஊரில் இன்னும் சில திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஊர் முக்கியஸ்தர்கள் கூட இருந்து அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நம்ம பாடுபடணும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி எவ்வளவோ கிராமங்கள் இருந்தாலும் நம்ம ஊர் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு பேப்பர்லேயும் ஒரு டிவிலையும் ஒரு நிகழ்ச்சிகள்லையும் கொண்டு சேர்க்கறதுல வந்து இந்த விஸ்வகர்ம எழுச்சி மன்றத்தினர் வந்து ரொம்ப சீரும் சிறப்பாக செய்கிறாங்க. அது ரொம்ப நம்ம ஊருக்கே பெருமையான ஒரு விஷயம். அதனால் அவங்க இன்னும் நல்லா மேன்மேலும் செய்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் நல்ல ஊக்கமும் ஒத்துழைப்பும் கொடுக்கணும். அவங்க நல்லா ஆர்வம் எடுத்து செய்கிறாங்க. அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட நிறையா வந்து நம்ம இன்னும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக செய்வாங்க. எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து வெளியில் தெரியும் போது நம்ம விஸ்வகர்ம எழுச்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு நேமும் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வரணும். ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்க எல்லா நம்ம தலைக்கட்டை சேர்ந்தவங்களும் அவசியமாக வரணும். இந்த வரப்போகிற திருவிழா வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான திருவிழாவாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பணங்காசு இல்லை அப்படி இப்படின்னு நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம். நம்ம ஊரில் வந்து இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்லி அதை காமிக்கணும். இவ்வளோ பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். அந்த ஒற்றுமையை நம்ம காமிக்கணும். நிறையா இன்னும் இளைஞர்கள் வந்து இந்த எழுச்சி இயக்கத்தில் சேராமையே இருக்கிறீங்க. நம்ம ஊரை சேர்ந்தவங்க அவங்க வந்து கண்டிப்பாக அதில் சேரணும். இவங்க சீர சிறப்பாக சேரணும். இன்றைக்கி வந்து பெரியவங்க, நாளைக்கு வந்து நீ செய்ய போகிறது வந்து நீங்கள் தான் அந்த ஊருக்கு. அதனால் அந்த எழுச்சி இயக்கத்தில் வன்ற நண்பர்களுக்கு பூராமே நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனை வழங்கி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா வந்து செய்கிறதுக்கு பெரியவங்க ரெடியாக இருக்காங்க. இந்த வெளியில் இருக்க இளைஞர்கள் வந்து இன்னும் ஒரு ஆர்வம் எடுத்து அதை செய்யணும். சும்மா இதை வந்து காணொலியை மட்டும் பார்க்காதீங்க. நம்ம ஊர் இன்னும் நல்லா வரணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனைவருமே இங்கே வந்து இருந்து திருவிழா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வரணும். ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம இருந்து நம்ம ஒரு இதாக இனிமேல் செய்யணும் அந்த திருவிழா சமயத்தில். அதுவும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து இன்னும் நமக்கு தேவை இருக்குது ஊரில். அதனால் இந்த இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து அரசாங்கத்தை வந்து பெற முடியும். அதனால் நீங்கள் எல்லாருமே அவசியம் வந்து கலந்துக்கணும். ஒரு விசேஷம்னு சொல்கிறோமா, நம்ம ஊரில் இப்போ பெரிய திருவிழா இப்போ வரப்போகுது காளியம்மன் திருவிழா. அதுக்கு அடுத்த மாதிரி இப்போ அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து பங்குனி உத்திரம் வருது. அதுக்கெல்லாம் நம்ம எப்பயுமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்கள்லாம் வரணும். எல்லாருமே வந்திருந்து நல்லபடியாக அதை வந்து நடத்தி கொடுக்கணும். என்னமா சரி ரைட்டு நம்ம வெளியில் இருக்க போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் வரணும். அவசியமாக வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள இன்னும் வந்து ஊக்கப்படுத்தணும். பெரியவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாருமே நம்ம செய்வாங்க. பின்னாடி வந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம மன்றத்தினர் செய்யும்போது இவங்க ஆலோசனைப்படி செய்வாங்க. அது இத்தனை தலைக்கட்டு இருக்காங்க. அவங்க பூராமே வரணும். வந்து இந்த நம்ம கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே ஊரில் ஒரு சின்ன ஒரு அடிப்படை தேவை இருக்குது, நமக்கு தேவை, அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திலேருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவசியம் வந்து எல்லோரும் நம்ம ஒற்றுமை இருந்து செயல்படணும். அப்போ தான் நம்ம வந்து அதை வாங்க முடியும். சரி அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பார்த்துக்குவாங்களாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம்னா எல்லாருமே சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னோட தலைமையான கருத்து. இந்த மன்றம் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுங்கிறதுல 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம பெரியவங்க நல்ல ஆலோசனை கொடுத்து அதை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தலைவர் அவராக இருக்கட்டும், மன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ வந்து நல்ல ஒரு ஆர்வம் கொடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் நம்ம ஊக்கப்படுத்துகிற வகையில் நம்ம பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னும் சிறப்பாகவே அவங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன செய்கிறாங்க, திருவிழா சமயத்தில் சிறுவர்களுக்கான போட்டி வைக்கிறாங்க, பெரியவங்களுக்கு போட்டி வைக்கிறாங்க, எல்லாம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க.
பக்கத்தில் இருக்கிற அருமையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பிள்ளைகளுக்கு குடியரசு தின விழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்து அவங்கள ஒரு ஊக்கப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையான விஷயம் நம்ம ஊருக்கு. நம்ம இதோட விட்டுறக்கூடாது. இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து அவங்க செய்ய ரெடியாக இருக்காங்க. நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஊரை சேர்ந்த இளைஞர்களும் பெரியவங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக வந்து ஊர் இன்னொரு 5 வருஷத்துல நம்ம ஊர் இன்னும் நல்லா செழிப்பாக வந்துருங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதை வந்து இந்த காணொலியாக பார்க்காம எல்லாருமே கொஞ்சம் சிரத்தை எடுத்து செய்யுங்க. ஒற்றுமையாக எல்லாருமே திருவிழா காட்சின்னா ஊருக்கு வாங்க. சந்தோஷமாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போகலாம். ஆனால் நமக்கு வந்து பூர்வீகத்து ஊருங்கிறது வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான ஒன்று. இன்றைக்கி நம்ம தொழில் நிமித்தமாக நிறைய வெளியில் போயிட்டோம். அதுக்காக வந்து நம்ம ஊரை மறந்துடக்கூடாது. நீங்கள் அவசியம் எல்லாருமே இந்த வர திருவிழா சமயத்தில் அவசியம் நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற தலைமையான கருத்து. மன்றத்தினருக்கு வந்து இன்னும் வந்து அவங்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் நம்ம செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த காணொலி கண்ட அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சின்ன முகாமட்டிலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி. 15 வருஷமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ நல்லா தான் இருக்குது. இங்கே எல்லாம் இளைஞர் மன்றம் இருக்குது, கோயில் அகாஸ்வரி கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருமுருகன். முகாம்பட்டி நடந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல போகிறேன். கும்பாபிஷேகம் நல்லபடியாக செஞ்சுருந்தாங்க. நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க. மேட்டில் வந்து கிணத்துக்கு ஏற்ற மேட்டில் வந்து போய் வந்து கொழும்பு இது பண்ணி சாமி சிலையை செஞ்சு நைட்டு ஊர்வலம் அழைச்சி பெரிய முகாம்பட்டிலேருந்து கொண்டாந்து சின்ன முகாம்பட்டில் வந்து கிணத்து மேட்டில் வச்சு கொண்டாந்தாங்க. அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து நிகழ்ச்சி நைட்டு பூரா முடிஞ்சு காலையில் வந்து அக்னி சட்டி எடுத்தாங்க. செஞ்சோடனே பசங்க நிகழ்ச்சி சாயந்தரமாக செஞ்சாங்க. பசங்களுக்கு வந்து எல்லாமே ஊக்கத்தொகை கொடுத்து நல்லபடியாக செஞ்சு சீரும் சிறப்புமாக செஞ்சாங்க. அது மீண்டும் மீண்டும் முகாம்பட்டியில் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன பாடு செய்யணுமோ அதை வந்து க்ளீனாக செய்யலாம். பசங்களுக்கு மேலே ஊக்கத்தொகையை கொடுக்கணும். நல்லபடியாக நிகழ்ச்சி நடத்தணும். நம்மளும் வந்து ஊருக்குள்ளே வந்து ஒரு நல்லபடியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன். மீண்டும் நிகழ்ச்சியை கலந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பொன்னம்மா. நான் பிறந்திருந்து இங்கே தான் இருக்கிறேன். சிறப்பாக நடக்குது. இன்னும் சிறப்பாக நடக்கணும். நல்லா இருக்கணும். ஒத்துமையாக இருக்கிறோம். ஊர் சிறப்பாக இருக்குது. இளைஞர் மன்றம் நல்லா பார்க்குறாங்க, செய்கிறாங்க, கவனிக்கிறாங்க. ஒரு ஆப்சமத்தில் எல்லாமே உதவுறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சின்னமுங்காங்குட்டியிலேருந்து வீரசின்னம்மா பேசுகிறேன். 30 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, இளைஞர் மன்றங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லாம் வேலைகள் திருவிழாவெல்லாம் நடக்குது. எங்கள் ஊரில் காளியம்மன் எல்லாம் அம்மன்லாம் கும்பிட்றோம். நீங்கள் உங்கள் உதவிகளை கொஞ்சம் எங்களுக்கு இளைஞர் மன்றத்துக்கு காட்டவும். எனக்கு இந்த சாலினி கொடுக்குற காசு ஏறவே இல்லை சாமி. அது உதவி பண்ணவும் எனக்கு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சாமி பொன்னம்மாள். இந்த ஊரில் பூர்வத்தில் இருந்து இருக்கிறோம். போக வர இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நிலையாக 50 வருஷம் இங்கேயே இருக்கோம். ஆமாம், கும்பாபிஷேகத்தை நடத்தினாங்க, சாமி கும்பிட்டாங்க. நான் வந்த பிற்பாடு எல்லா கோயிலுக்கு தொண்டு செஞ்சேன். தொண்டு செய்வோம். ஒரு கோயிலுக்கு எல்லாம் விசேஷமாக நடந்துச்சு. கும்பாபிஷேகம் காளிய கோயில் நடந்துச்சு. அதுக்கு முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அங்காளீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இத்தனை கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு. சாமிகளுக்கு விமோச்சனம், ஆளுகளுக்கு விமோச்சனம் வந்துச்சு. இந்த ஊரில் கொஞ்சம் இளைஞர் மன்றம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர் மன்றத்தை இதில் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் நான் நல்லபடியாக இருக்கட்டும்னா அவங்களும் முன்னாடி நின்று அதெல்லாம் நடத்தி கொடுக்குறாங்க. வணக்கம். எங்கள் பேர் காமாட்சி. அவர் வீட்டுக்காரர் பேர் வீராசாமி. சின்ன மங்காம்பட்டியில் இருக்கோம். 50-60 வருஷமாக இருக்கும். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருக்கோம். அப்புறம் கோயிலுக்குள்ள நிறையா இருக்குது. இப்போ இளைஞர் மன்றம் நிறைய நல்லா நடத்துகிறாங்க. எங்கள் பசங்களாம் வந்து நல்லா ஊர் நல்லா இருக்கணும், இன்னும் செழிப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக நாங்கள் அதை வந்து வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முரியேஸ்வரி. நான் வந்து பொங்கல் விழாவை பற்றி பேச போகிறேன். அந்த பொங்கல் விழாவில் வந்து உரியடிக்கிறது, கோலப்போட்டி, தண்ணி நேர்ப்பறது எல்லாம் நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சின்ன வருத்தம் என்னென்னா அதில் வந்து கலந்துக்க முடியல. ஆனால் போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருந்தது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கலந்துக்குவோம். நம்ம ஊர் வந்து செய்தித்தாளில் வந்துருந்துச்சு. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
வேலும் மயிலும் நற்பணி மன்றம் பசங்களும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் நம் ஊர் வளர்ச்சியடைய ரொம்ப பாடுபடுறாங்க. அதனால நானும் என்னால் முடிஞ்ச உதவி நானும் செய்வேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் மலர். சின்ன முகாம்பட்டி காளியா கோயில் திருவிழா நடத்துகிறாங்க. பசங்க எல்லாம் இளைஞர்கள்லேருந்து விளையாட்டு போட்டி செய்கிறாங்க. அதே மாதிரி ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அன்னதானம் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க. காளியா கோயில் விஷயத்துக்கு தக்காளி சாப்பாடு அவங்களால முடிஞ்சது செஞ்சாங்க. மரக்கன்று வச்சிருக்கிறாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உமா. நம்ம ஊரில் நடந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை பற்றி நம்ம பேச போகிறேன். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் முருகனோட அலங்காரத்தை பற்றி தான் பேசணும். முருகனோட அலங்காரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது அன்னதானத்தை பற்றி பேச போகிறேன். அன்னதானம் நாங்கள் நானும் அம்மாவும் வரும்போது அன்னதானத்தில் நாங்கள் மட்டும் தான் சமைப்போம்னு நினச்சேன். ஆனால் இருந்தாலும் அங்கே ஒரு ஆள் போட்டு நல்லா செஞ்சுருந்தாங்க. அன்னதானமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அன்னமிட்ட கைக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். அப்புறம் இளைஞர் நற்பணி மன்றம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணணுன்னு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஸ்வகர்ம எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர்கள் நற்பணி மன்றம் தகவல் செய்தி தொடர்பாளர் எஸ் மோகன் பாண்டி பேசுகிறேன். நமது ஊரில் பல கோயில்கள் உள்ளன. அனைத்து கோயில்களிலும் திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த திருவிழாக்களின் பொழுது நமது வேலும் மயிலும் இளைஞர்கள் நற்பணி மன்றம் அன்னதானம் வழங்குதல், விளையாட்டுப் போட்டி நடத்துதல் மற்றும் திரைப்பட ஒளிபரப்பு ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் நமது ஊரின் பாரம்பரியத்தையும் பெருமைகளையும் கொள்கையிலும் வளர்ப்பதற்காக நமது இளைஞர்கள் நற்பணி மன்றம் செய்தி இதழ்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் கொண்டு வர முயற்சி செய்ய உள்ளது. மேலும் நமது ஊரின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் இன்னும் பல முயற்சிகள் நமது இளைஞர்கள் நற்பணி மன்றம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதவன். நான் சின்னமுகாம்பட்டியில் வசித்து வருகிறேன். ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர் நற்பணி மன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் திருவிழா, பெரியசாமி கும்பிடு மற்றும் ஊர் திருவிழாவில் இளைஞர் அணி வெகு விரைவாக செயல்பட்டது. மேலும் அடுத்து வரும் திருவிழாவிலும் வரும் பெரிய சாமி கும்பிட்டில் இன்னும் இளைஞர் அணி வெகு விரைவாக செயல்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் மேலும் பெரியவர்கள் அனைவரும் அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்தனர். நாங்கள் எடுக்கும் முடிவுக்கு எந்தவித தடையும் சொல்லவில்லை. அதனால் இளைஞர் அணி வெகு விரைவாக செயல்பட்டது. மேலும் இந்த வரும் திருவிழாக்களில் இளைஞர் அணி இன்னும் அருமையாக செயல்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருள்குமரன். ஸ்ரீ விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர் நற்பணி மன்றத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு அன்னதானம், மரக்கன்று இதெல்லாம் நட்டோம் ஊரில். அப்புறம் படம் வரணும் பங்குனி உத்தரத்துக்கு. இந்த மாதிரி அடுத்த வருஷம் நாங்கள் இதை விட இன்னும் நிறையா செய்ய காத்திருக்கோம். நீங்கள் அது கொஞ்சம் ஆதரவு மட்டும் கொடுக்கணும். எல்லோரும் ஆதரவு ஒன்று கூடி எல்லோரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்தோஷ். நான் சின்னமுகாம்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் ஸ்ரீ விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தில் ஆலோசகர் பொறுப்பில் இருக்கிறேன். எனக்கு இந்த பொறுப்பினை அளித்த மன்றத்தினர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கிராமத்தை அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வதற்காக நாங்கள் ஆலோசனை செய்து வருகிறோம் என்பதை இந்த காணொளி பதிவு மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜானகிராம். நான் சின்னமுகாம்பட்டில் வசித்து வந்துட்டுருக்கிறேன். அது ஸ்ரீ விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர் நற்பணி மன்றத்தில் துணை பொருளாளராக பணியாற்றி வந்துட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் விளையாட்டு போட்டி, பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விளையாட்டு போட்டி செஞ்சோம். மற்றும் ஊர் திருவிழாவை முன்னிட்டு காளியம்மனுக்கு அன்னதானம் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரத்துக்கு திரைப்படம் ஓட்டுவோம். தைப்பூசத்துக்கு நல்லா அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணோம். அடுத்து மரக்கன்று நட்டோம். இது போன்ற நிறையா பணிகளை நம்ம ஊருக்கு செஞ்சுட்டு வந்துடும். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, இதை விட வேறு நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சுருந்தாலும் சொல்லுங்கள். அதை நாங்கள் எங்கள் மன்றத்து மூலிமா பண்ணுறதுக்கு நாங்களும் ஆவலோடு தான் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சதை நாங்களும் ஊருக்கு செய்வோம். அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஊர் பெரியவங்களும் ஊர் பொதுமக்களும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஊர் இது போன்று 2 மடங்காக வளத்தோடு ஊரை பெருக்கி கொண்டு வரணும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மேலும் இளைஞர்கள் நற்பணி மன்ற பொருளாளர் சூரியபிரகாஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த பொருளாளர் பொறுப்பை வழங்கிய மன்ற நிர்வாக குழுவினர்களுக்கும் மற்றும் மன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கிராமத்தின் சுற்றுச்சூழலையும் மற்றும் நமது கிராமத்தின் வளங்களையும் பாதுகாப்பாக வைப்பதன் மூலம் நமது கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறந்த கிராமம் என்ற பெயரை பெறச் செய்தலே எங்களுடைய முக்கியமான நோக்கமாகும். மேலும் சென்ற வருடம் ஸ்ரீ காளியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் திருவிழா ஊர் பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. இதிலும் எங்களுடைய பங்கு மிகச் சிறப்பாக இருந்தது. அதேபோல் இந்த ஊரின் அடிப்படை தேவைகளை வழங்கவும் மற்றும் அதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தவும் தயாராக உள்ளோம் என்பதை இந்த காணொளி மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ஊரின் பெரியோர்களும் மற்றும் இளைஞர்களும் ஒன்றுபட்டு செயல்பட்டு நமது கிராமத்தினை அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை எங்களுடைய முக்கியமான நோக்கமாக உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி தினேஷ்குமார். நான் இளைஞர் நற்பணி மன்றத்தில் துணை செயலாளர் அப்படின்ற பதவியில் இருக்கேன். இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு, அப்புறம் கோயில் கும்பாபிஷேக திருவிழா அன்னைக்கு, அப்புறம் இப்போ சமீப காலமாக நடத்தின விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸாக கொடுத்து யார் யார் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம சின்னமங்காம்பட்டி அப்படின்றது செய்தி தலைப்பில் போட்டிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் அதிகமாக கலந்துக்க முடியல. அதுக்கு எல்லாருமே என்னை மன்னிக்கணும். கண்டிப்பாக இனி வர விசேஷங்களில் நான் நிறையா கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்ச உதவியும் நான் செய்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உதவணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உதவுவீங்க நான் நம்புகிறேன். மேலும் மேலும் இந்த ஊர் வளர்கிறதுக்கு பெரியவங்களும் மக்களும் அப்புறம் இளைஞரும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் இந்த ஊர் நம்ம பெரிய எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு நம்ம வளருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மேலும் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் செயலாளர் எஸ் கோகுல்ரஞ்சித். நமது ஊரில் உள்ள கோயில்கள் ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய கோயில்களுக்கு சென்ற ஆண்டு அதிவிமர்சையாக பெரியோர்களால் திருவிழா நடத்தப்பட்டது. அதனுடன் இளைஞர்களையும் உங்களுடன் அழைத்து சென்றதற்கும் மற்றும் மன்றம் செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு செயல்களுக்கும் எந்தவித தடையும் கூறாமல் செயல்படுத்தியதற்கு ஊர் பெரியோர்களுக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமது கிராமத்திற்கு நூலகம் அமைப்பது பற்றிய செயல்கள் அடுத்து வரும் ஆண்டுகளில் செயல்படுத்த உள்ளோம் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதன் பிறகு நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நமது கிராமம் சிறந்த கிராமம் என்ற விருதை பெற வேண்டும் என்ற உறுதிமொழியை நாங்கள் அனைவரும் எடுத்துள்ளோம் என தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நமது கிராமத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஆற்றுவதில் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். கண்களின் ஒற்றுமை பார்வை, கால்களின் ஒற்றுமை நடை, கைகளின் ஒற்றுமை செயல், ஊரின் ஒற்றுமை நலம், சமூகத்தின் ஒற்றுமை பலம் என்பதைப் போல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நமது கிராமத்தின் வளர்ச்சி நமது வளர்ச்சி. ஊர் பெரியோர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் பழனிவேல் ராஜன். நான் விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர் நற்பணி மன்றத்தில் மன்ற உறுப்பினராக இருக்கேன். நம் மன்றத்தின் சார்பாக கடந்த ஆண்டு அன்னதான வழங்கும் நிகழ்ச்சியும் மற்றும் நம்ம ஊரில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியும் ரொம்ப சீர் சிறப்பாக நம்ம செஞ்சோம். இதனைத் தொடர்ந்து பங்குனி உத்திரத்துக்கு திரைப்படம் காண்பிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. தைப்பூசத்தில் முருகன் கோவில் சாமி கும்பிட நிகழ்ச்சி நடந்தது. பொங்கலுக்கு நம்ம சிறுவர் சிறுமியருக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதனைத் தொடர்ந்து வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம சிறப்பாக செயல்படணும். நம்ம விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் மற்றும் நம்ம ஊர் வளர்ச்சிக்காகவும் நம்ம எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர் நற்பணி மன்றம் உறுப்பினர் செல்வகுமார் அணியினால் சி முகாம்பட்டி எனது பூர்வீக ஊராகும். கடந்த வருடம் மன்றம் சார்பாக சில பொது விழாக்களை நடத்தினோம் மற்றும் இனி வரும் காலங்களில் மன்றம் ஒன்று கூடி ஊர் ஒற்றுமையாகவும் நற்பணியாகவும் பணியாற்றும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மன்றம் சார்பாக அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் மற்றும் ஊர் ஒற்றுமைக்கான மற்ற செயல்களையும் சீரும் சிறப்பாக இனி வரும் காலங்களில் செய்து ஊர் ஒற்றுமையாக பாடுவோம் என்று உறுதிமொழி கேட்கிறேன். வணக்கம், நான் மங்காம்பட்டியில் வசிக்கிறேங்க. ஸ்ரீ விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் ஸ்ரீ வேலுமயிலும் இளைஞர் நற்பணி மன்றம் துணைத் தலைவர் பேசுகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சங்கம் விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் சங்கம் ஆரம்பித்து 10 வருஷங்கள் ஆகிடுச்சு. 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இளைஞர்கள்லாம் சேர்ந்து மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க. இளைஞர் நற்பணி பண்ணுற போர்டு வச்சுருக்கோம். விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அன்னதானங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா பொங்கல் தைத்தருநாளாம் பொங்கலை பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிகள் மிக சிறப்பாக இளைஞர்கள்லாம் ஒத்துமையாக செஞ்சு இந்த விளையாட்டு போட்டிகள் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இதை மாதிரி இன்னும் நிறையா ஒத்துமையாக நிறையா செயல்பட்டு அனைவரும் சிறப்பாக செயல்படணும், அவங்க பெரியவங்க ஒத்துழைப்போடவும் நல்லா சிறப்பாக செயல்படணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஸ்வகர்மா எழுச்சி இயக்கம் மற்றும் ஸ்ரீ வேலும் மயிலும் இளைஞர்கள் நற்பணி மன்ற தலைவர் எஸ் பாலமுருகன் பேசுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற வாசகத்துடன் எனது உரையை தொடங்க கடமைப்பட்டுள்ளேன். முதலாவதாக பெரியவர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் எல்லாருடைய ஃபேஸை பெரிய திரையில் காமிக்கிறது எங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்மளுடைய ஊர் பொதுமக்கள் எங்கே வெளியில் இருந்தாலும் இதை பார்க்கக்கூடிய தருணத்தில் அனைவரும் அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவும் கலந்து கொள்ளணும் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெரியவர்களை பொறுத்த வரைக்குமே முழு ஒத்துழைப்போட இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து விழாக்களையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக நம்ம நடக்கக்கூடிய பங்குனி உத்திரம், தைப்பூசம், அதே போல காளியம்மன் பெருவிழா, அனைத்து விழாக்களையும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே நாங்கள் இளைஞர்களாகிய ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு தான் உள்ளோம். இதில் மிக முக்கியமான விஷயமாக நமது ஊரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் வெளிக்கொணர செய்வதே எங்களுடைய மிக முக்கியமான இலக்காக உள்ளோம். ஆல்ரெடி நீங்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்களுடைய உறுப்பினர்களும் சரிங்க, நிர்வாக குழு பொறுப்பில் இருக்கவங்களும் சரிங்க, ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதுபோக எங்களுடைய இலக்குகளை பற்றி நிறைய தெளிவாக பேசியிருப்பாங்க. எங்களுடைய மிக முக்கியமான இலக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு 6 மாதத்தில் நம்மளுடைய மன்றத்தின தமிழ்நாடு அரசில் பதிவு பண்ணுறதாக உள்ளோம். அதே போக அடுத்து நடக்கக்கூடிய ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள நமது ஊரில் உள்ள நுழைவாய் ஆர்ட்ஸ் ஒன்று கட்டுறதுக்காக எங்களுடைய இலக்காக நிர்ணயித்துள்ளோம். அடுத்த 5 ஆண்டுக்குள் நம்ம ஊரில் அனைத்தையும் ஃபோக்கஸ், அதாவது கவர் பண்ணுறதுக்காக சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட உள்ளோம். அதே போக அடுத்த 7 ஆண்டுக்குள் நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் இளைஞர் நற்பணி மன்றம் சிறப்பாக செயல்பட்டு முதல் பரிசை பெறுவதற்கும் நமது ஊரின் பெருமையும், அதே நேரத்தில் கிராமம் கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து கிராமத்தில் முதல் கிராமம் அப்படின்ற பெயரை பெற செய்வது தான் எங்களுடைய இலக்காக வைத்துள்ளோம். அதை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டுள்ளோம். உங்களுக்கே தெரியும், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கடினமான இலக்கை தாண்டி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் நம்முடைய இளைஞர்கள் சீரிய வேகத்துடன் ஒவ்வொரு செயலையும் யாரிடமும் தவறும் செய்யாமல், யாரிடமும் கோவப்படாமல், அதே நேரத்தில் எந்த இதுவும் யாருக்கிட்டையும் ஒளிவுமறை இல்லாமல் செய்து கொண்டு வருகிறார்கள். இதுக்கு பெருவளாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. மேலும் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட பெரும்பாலான மக்களை நாங்கள் இணைத்து உங்களுடைய எண்ணங்களையும் நிறை குறைகளை பேசுவதற்காக நாங்கள் இதை காண்பிப்பதற்காக எடுத்துள்ளோம். இதில் ஒரு சில பேர் விடுபட்டிருந்தாலும் நாங்கள் அவர்கள் மூலமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம்.
ஸோ எங்களால் முடிந்த அளவு அனைவரையும் நாங்கள் வீடியோ எடுத்துள்ளோம். ஒரு சில பேர் விடுபட்டிருந்தாலும் அடுத்த முறை நாங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வோம். ஆனால் பெரும்பாலானோருக்கு நாங்கள் தகவல் கொடுத்து விட்டோம். ஸோ அதே நேரத்தில் இப்போ பார்க்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராவது விடுபட்டிருந்தாலும் நாங்கள் அவர்களையும் தொடர்பு கொண்டு அடுத்து வரும் காலங்களில் மிக உத்வேகத்துடன் ஒவ்வொன்றையும் யாரையும் விட்டுவிடாமல் யாரையும் மனம் கொள்ளாமல் நாங்கள் செயல்படுவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கண்டிப்பாக நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். நிறைகளை எங்களை பெரிதாக ஆக்காமல் குறைகள் என்னவென்று அதை நீங்கள் இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், அப்படி செய்தால் நல்லாயிருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அது பெருமையோடு அதை அடுத்து வரக்கூடிய குறைகளை நிறைகளாக மாற்றி விடுவோம். எக்காரணத்தை கொண்டும் யாராலும் சொல்லக்கூடிய குறைகளை பெரிதுபடுத்தாமல் அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ பெருக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே நம்மளுடைய ஊரினுடைய பெருமையும் நம்ம ஊருடைய வளர்த்தனையும் கோயிலுடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்தில் கொண்டு போவதற்கு தான் மிக முக்கியமாக பங்காற்றுகிறார்கள். அதில் சொல்லப்போனால் நம்மளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எண்ணங்களை சொல்லியிருப்பார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல நம் ஊர் மக்களுடைய அனைவரின் முகத்தையும் பெரிய திரையில் காண்பிப்பது எங்களுடைய முதல் நோக்கமாக இருந்தது. இப்படி நாங்கள் பார்க்கும்போது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று நாங்கள் எண்ணியுள்ளோம். இதே போல ஒற்றுமையாக நம்மளோட ஊரை அடுத்த கட்டத்திற்கு அனைவரும் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை. ஸோ உங்களுடைய முன்னோடி, நீங்கள் தான் எங்களுடைய முன்னோடி. உங்களை பார்த்து கொண்டு தான் நாங்கள் அடுத்தபடியாக ஒவ்வொன்றாக வளர்ந்து கொண்டு உள்ளோம். ஸோ எங்களுடைய நோக்கங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அதே போல் நாங்கள் பெரியவர்களுக்கு முழு ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு திருவிழாக்களும் நாங்கள் செய்து கொள்வோம். எக்காரணத்தை கொண்டும் இது தனித்துவமாக இருக்காது. ஊர் பெரியவர்கள் எவ்வளியோ அவ்வளியோ தான் இந்த இளைஞர் மன்றங்களும் இருக்கும். ஸோ இதைத்தான் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு இளைஞர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட எண்ணற்ற நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வெளியூர் சென்று வேலை பார்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் திருவிழாக்களுக்கு இங்கே வர வேண்டும். அதே வேளையில் இளைஞர்களும் இளைஞர் மன்றத்தில் வந்து சேர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஸோ தலைக்கட்டுகள் மிக அதிகமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நாங்கள் அதை அதிகமாக செய்வோம் என்பதை நாங்கள் உறுதிபட கூறுகிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நாங்கள் உங்களோட சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய பங்குனி உத்திரம் நடைபெறக்கூடிய இந்த நாளில் நாம் நம்முடைய ஊரை அடுத்த கட்ட இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக தகவல் தொடர்பு மையம் மூலமாக 3 விதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளோம். நம்ம ஊரின் வளத்தை பெருப்பதற்காக முதலாவதாக நாம் செய்ய போகிறது வெப்சைட்டில் நம்ம ஊருடைய புகழையும் அதே நேரத்தில் நம்ம ஊரினுடைய வளர்த்தனையும் கோயிலுடைய சிறப்பையும் கொண்டு செல்வதற்காக ஒரு வெப்சைட் ஒன்றை ஓப்பன் பண்ணுறோம். அது இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு புதிய உதயமாக உருவாக போது அது இப்போது முதல் தொடங்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். www.chinnamongambatti.blogspot.com என்ற முகவரியில் கூகுளில் குரோம் அல்லது கூகுள் வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்குன்னு தனித்துவமாக ஒரு வெப்சைட் உருவாக்கி உள்ளோம். நம் ஊரினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் இனிமேல் அது அப்டேட் செய்யப்படும். கோயில் திருவிழாக்கள், ஊர் விழாக்கள், அது அனைத்துமே அந்த வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யப்படும். அதில் நம்மளுடைய புகைப்படங்கள் வரும். என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கவிருக்கிறது என்பதை அனைத்து விதமான செய்திகளும் அதில் வரும். இரண்டாவதாக இன்னொரு முக்கிய செய்தி, ஃபேஸ்புக்கில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உறுப்பினர்கள் நிறைய இணையுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் எண்களும் உங்களுக்கு கண்முன்னே வரும். ஸோ அந்த எண்கள் மூலமாக நீங்களும் எங்களுடைய இளைஞர் மன்றத்தில் சேரலாம். இளைஞர்கள் யாராக பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த எண்கள் மூலமாக சேரலாம். மூன்றாவதாக நமக்குன்னு தனி ஒரு இமெயில் கண்டிப்பாக வேண்டும் இக்காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஜிமெயில் தான் நம்ம இப்போ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கூகுள் மெயில் அப்படிங்கிற வெப்சைட் என்னன்னா www.chinnamongambatti@gmail.com என்ற முகவரியில் உங்களுடைய நிறை குறை என்னவற்றையும் சரி இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். அதுக்கான நடவடிக்கை எங்களுடைய இளைஞர் மன்றம் கண்டிப்பாக எடுக்கும். கடைசியாக அடுத்த கட்டமாக இன்றைய காலகட்டத்தில் போட்டி போடுவதற்கு
மிக முக்கியமான ஃபேஸ்புக். ஸோ அதுவும் நம்ம ஊர் சார்ந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேஸ்புக்குடைய அட்ரஸ் www.facebook.com/சின்னமுகாம்டி. ஸோ இந்த 4 விதமான தகவல் தொழில்நுட்பம் மூலமாக இன்று முதல் உதயமாகிறது. எனவே மக்களே, ஸோ கிட்டத்தட்ட 4 விதமான தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் எல்லா விதமான நம்மளுடைய ஊருடைய வளத்தையும் பெருமையும் கொண்டு செல்ல போகிறோம். அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ முதலாவதாக வெப்சைட் www.chinnamugamatti.com www.chinnamugamatti.blogspot.com. ரெண்டாவதாக ஃபேஸ்புக் எண்கள், 2 எண்கள் உள்ளோம். அந்த எண்கள் மூலமாக நீங்கள் எங்களுடைய தொடர்பு கொள்ளலாம். மூன்றாவதாக ஜிமெயில். ஸோ ஜிமெயில் நம்ம சொல்லக்கூடிய வெப்சைட் www.chinnamugamatti@gmail.com. நான்காவதாக உள்ளது ஃபேஸ்புக் www.facebook.com/சின்னமுகாம்ட்டி. ஸோ இந்த 4 தகவல் தொடர்பும் இன்று முதல் உதயமாகிறது. ஸோ அடுத்தபடியாக இந்த தகவல் தொடர்பு மட்டுமல்லாமல் இளைஞர்களுடைய உழைப்பு ஸோ நம்ம இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போக போகிறது. அதில் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெறும். விழிப்புணர்வு பேரணி, அதுபோக மரக்கன்று நடுதல். கிட்டத்தட்ட 20-30 மரக்கன்றுகளுக்கு மேலாக நம்ம ஊரில் நட்டு உள்ளோம். பட் அதில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களால் ஒரு சில மரக்கன்றுகள் இந்நேரம் நமக்காக உயிர் பெற்று முளைத்து தலைத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறோம். இன்னும் நம்ம ஊருடைய வளத்தை பெருப்பதற்காக மரக்கன்றுகள் நட உள்ளோம். வீட்டுக்கு ஒரு மரம் கொடுப்பதற்காக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஆகவே வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வரும். அந்த மரத்தை நீங்கள் பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி மரமாக மாற்றுவதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுபோக விழிப்புணர்வு பேரணி நடத்த உள்ளோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஸோ உங்கள் பெரியவர்களாகிய நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ரத்த தான முகாம் அது ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றாக நம்முடைய இளைஞர்கள் செய்ய ரெடியாக உள்ளார்கள். நீங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் போதுமானது. நம்மளுடைய ஊர் கட்டுப்பாடு எல்லாமே இளைஞர்கள் தெரிந்து வைத்துள்ளார்கள். ஸோ அதை மீறி எதையும் செய்ய மாட்டார்கள். அதனால் பெரியவர்களை நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து ஒவ்வொன்றாக செயல்படுத்துவதற்கு முழு உத்வேகம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஊர் இளைஞர்கள் எழுச்சி, கிராமத்தின் வெற்றி. இருங்க அடுத்த திருவிழா வீடியோ வருது, அதையும் பாருங்க. அம்மா நடனமாடி வா, தாயே நடனமாடி வா, படைய வச்சு காத்திருக்கோம்.
ஆணவத்தின் கொடுக்கரங்கள் தான் உடைக்க குடகிடித்து எலுபொடித்து உயிர் பொடித்து தீயவரின் கொட்டமதை நீ எனக்கு பாம்புருவாய் நீ எழுது பகைநடுவே கோபமுடன் சீறி அங்கு நீ புகுந்து சக்தி சக்தி கொத்தி கொத்து உடனடக்கு காலனவள் பயத்தை காலியவள் உன்னுருவில் விண்ணளந்து மண்ணளந்து நீ உணர்ந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.